வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்ம பலன் தரும் பதிகங்கள்ன்ற பகுதியை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ 24வது பகுதிக்குள்ளே வந்திருக்கோம். இதில் மொத்தம் 3 பாடல்கள். இன்று ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை திரும்பவும் சந்திக்கிறதுலையும் இந்த பதிவு போடுறதுலையும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களோட ஆதரவு இல்லாமல் இது சாத்தியமே கிடையாது. நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது அவ்வளோ வரல. இப்போ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கமெண்ட்ஸும் வருது, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பகுதி 24ல் 3 பாடல்கள் பார்க்க போகிறோம். இந்த 3 பாடல்களுமே பார்த்தீங்கன்னாக்கா விதியை சம்பந்தப்பட்டது. விதி வழியாக எதுவாக இருந்தாலும், பூர்வ ஜென்ம பிரச்சனையோ இல்லை இந்த ஜென்மத்தில் செஞ்சதோ இல்லை எதுவாக இருந்தாலும் விதி சம்பந்தப்பட்டது அனைத்து பாடல்களும் இதில் போட்டிருக்கோம். இப்போ நாம் தொடர்ந்து இந்த அபிராமி அந்தாதியை சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம் போன வருஷம் ஆடி மாதம் ஆரம்பித்து தனித்தனி பாடல்களாக கொடுத்து 100 பாடல்களும் விளக்கம் கொடுத்துருந்தோம். உங்களோட பேராதரவால் ரொம்ப அம்பாளுடைய கருணைன்னா அது வெற்றிகரமாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் மக்கள் பாடல்களை தொகுத்து எல்லா பாடல்களும் இந்தந்த பலன்களுக்கு பாடல்களை தொகுத்து போட்டால் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால தான் இந்த பலன் தரும் பதிகங்கள்ன்ற ஒரு டாப்பிக்கில் இதை நான் இப்போ கொண்டு போட்டுட்ருக்கேன். ஏறக்குறைய ஒரு 80 பாடல்கிட்ட நம்ம முடிச்சிட்டோம் இந்த மாதிரி. அதனால தான் 24 பகுதி, ஒவ்வொரு பகுதியிலும் 2 பாடல்கள் 3 பாடல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய 80 பாடல்கள் நம்ம முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5-6 பகுதியில் மொத்தம் 100 பாடல்களுமே தொகுப்பு பாடல்களை நான் முடிச்சிருவேன். போன வருஷம் ஆடி மாதம் ஆரம்பித்து ரொம்ப அற்புதம் போன இந்த பகுதி இந்த வருஷம் ஆடி மாதம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளாடி தொகுப்பு பாடல்களை முடிச்சிருவோம், கண்டிப்பாக முடிச்சிருவோம். அம்பாளோட கருணை தான் அதுக்கு காரணம். அதனால தான் நடுவில் ஒரு 6 மாதமாக இதனால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. கரெக்டாக ஆடி மாதத்துக்கு முன்னாடி முடிக்கிற மாதிரி அம்பாள் இதை பண்ணியிருக்கா. இப்போ பாடல் எண் 6 பார்த்துட்டு இதுக்குண்டான பலன்களையும் பார்க்கலாம். சென்னியது உன்போர் திருவடி தாமரை, சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம், சிந்தூர வண்ண பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. சென்னியது உன் பொற் திருவடி தாமரை. அவர் என்ன சொல்றாரு? நான் எதை சார்ந்திருப்பேன்? உன் பொற் திருவடி பாதத்தை மட்டும்தான். அந்த கமலங்கள் தாங்கி கொண்டிருக்கின்ற உன்னுடைய திருவடி பாதத்தை மட்டும்தான் என் உள்ளம் கேட்கும். சென்னியது நான் நினைப்பது, சிந்தையுள்ளே என் நினைப்பில் இருப்பது அனைத்தும் அதுதான். மன்னியது உன் திருமந்திரம், என் வாயிலிருந்து வரக்கூடியது என்னது? உன்னுடைய திருமந்திரம் தான். எனக்கு உன்னை முருகரை பார்த்தாலும் எனக்கு நீயா தான் தெரிவ, விநாயகரை பார்த்தாலும் அபிராமி அன்னையா தான் தெரிவார். யாருக்கு? அபிராமி பட்டருக்கு. இது அவர் நமக்கும் ஒரு வகையாக சொல்ல வர்றாரு. நீங்கள் எல்லா கடவுளும் அவங்க சொன்னா இவங்க சொன்னா இந்த கடவுள் கும்பிட்றது அந்த அப்படிலாம் பண்ணாமல் ஒரு கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு உண்டான வழிபாடு, அவங்களுக்கு உண்டான மந்திரங்கள், அவங்களுக்கு உண்டான காயத்ரி மந்திரம், அவங்களுக்கு உண்டான பாடல் பாராயணம் பண்ணி இருக பிடிச்சு நம்ம அவங்கள பற்றணும்னா கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கு நல்லது தான் செய்வார். அவர் அப்புறம் என்ன சொல்றாங்க? சிந்தூர வண்ணப்பெண்ணை, அவள் எப்படி இருப்பாளாம்? செந்நிறத்தில் செம்பட்டுடைகளை பட்டிருப்பாளாம். யாரு? வண்ணப்பெண். முன்னிய நின் அடியாருடன். இவர் யார் இப்ப சொல்றாரு? யாரெல்லாம் உன்னை போற்றி புகழ்ந்து பாடுறாங்க இல்லையா, அந்த அடியார் அவங்களோட சேர்ந்து முறையே பண்ணியது என்றும் அவங்களோட சேர்ந்து இவரும் போய் சேர்ந்துக்கிறாரா? ஏன்? அடியார்களுடைய குரல் தான் அம்பாளுக்கு உடனடியாக கேட்கும். அதனால அந்த அடியாரோட கூட்டத்தோட கூட்டமா போய் என்ன பண்றாரு? இவரு பாராயணம் பண்றார். அம்பாள போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். என்றும் முந்தன் பராமக பத்ததியே. என்னைக்கு எனக்கு என்ன வேணும்? உன்னுடைய பராக்கிரமம், உன்னுடைய துணை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை அழகா முடிக்கிறார் அபிராமி பட்டர். ஸோ என்ன சொல்ல வர்றார் நமக்கு? எல்லா அடியார்களும் என்ன கேட்பாங்க? எனக்கு பிறவி பிணியே வேண்டாம், அதாவது திரும்பவும் எனக்கு ஒரு மனித பிறவி வேண்டாம், அதற்கு உன்னுடைய அடியாருடன் நான் சேர்ந்துக்கிறேன், என்னையும் உன்னோட அடியாராக ஏற்றுக்கிட்டு நான் என்ன நினைக்கிறேனோ அதை நினச்சி கொடு, என்னை நிறைவேற்றி கொடுன்னு வேண்டிக்கிறாரு. இப்போ பாடல் எண் 16 கிளியே கிளைஞர் மனத்தே. இதோட தன்மை என்னன்னா, முக்காலமும் உணரக்கூடிய சக்தியை நமக்கு கிடைக்கும். அதாவது நடந்தது என்ன, இனி நடக்க போவது என்ன, இப்போ நடந்துகிட்டு இருக்க நமக்கு சாதகமாக நடக்குமா நடக்காதா, அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது பிரச்சனையில இருந்துன்றத இந்த பாடல் அழகா சொல்றாரு பாருங்க. கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே
வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க அபிராமிப்பட்டர். கிளி, அம்பாள்கிட்ட எப்பவுமே என்ன இருக்கும், ஒரு கிளி இருக்கும். அந்த கிளி எதுக்கு இருக்கு தெரியுமா? நம்ம போய் அம்பாளை வேண்டும் போது அந்த கிளி நம்மளோட வேண்டுதல்லாம் கேட்டு அம்பாளுடைய காதுல ஓதிக்கொண்டே இருக்குமா. இவருக்கு இந்த பிரச்சனை, இது நிறைவேற்றி கொடு, இவருக்கு அந்த பிரச்சனை. அதே மாதிரி முருகர் கையில தண்டம் இருக்கும், பழனி தண்டாயுதபாணியில. அந்த தண்டத்துல இருக்கிறது அருணகிரிநாதர். அருணகிரிநாதரும் நம்மளோட கோரிக்கைய முருகர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரிதான் இளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும். என் மனதுல நீ தான் வந்து உக்காந்துருக்க. நீ எப்படி இருக்க? ஒளிர்விட்டு பிரகாசமாய் இருந்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய மனத்தில். ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே. அந்த ஒளிக்கே ஒளியை தருபவள் யாரு? அம்பாள் தான். ஒரு நவரத்தினங்கள் மின்னுதுன்னா அந்த நவரத்தினங்கள் மின்றதுக்கு காரணமும் அம்பாள் தான். அதனால எப்பவுமே அவருடைய மனத்துல அம்பாள் ஒளிர்விட்டு பிரகாசமாகத்தான் இருப்பாள். அதனாலதான் அரசர் கேட்கும்போது இருண்டா இருக்கிற அமாவாசை கண்ணுக்கு தெரியாம அம்பாள் ஒளிர்விட்டு பிரகாசித்து கொண்டிருப்பதால் பௌர்ணமின்னு சொல்லிடுவார். எண்ணில் ஒன்றுமில்லா, என்கிட்ட ஒன்னும் கிடையாது. வெளியே வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மே. நீ யார் யாருக்கெல்லாம் தலைவி? அண்ட சராசத்திற்கும் நீதான் தலைவி, மும்மூர்த்திகளுக்கும் நீதான் தலைவி, முப்பெரும் தேவர்களுக்கும் நீதான் தலைவி, பூதங்களுக்கும் நீதான். இந்த இடத்துல பூதங்கள் யாரு? பஞ்சபூதங்களை சொல்றாரு. நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் சொல்லிட்டு பறந்து விரிந்து இந்த பஞ்சபூதத்துக்கும் தலைவி அம்மே நீதான். அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. நீ இப்படி பறந்து விரிஞ்சு எண்ணிலடங்கா பிரபஞ்சத்துக்கு தலைவி, அறிவுக்கு அறிவானவள். ஆனால் என்னுடைய இந்த சிற்றறிவுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அருள் புரியிறியே, உன்னுடைய அதிசயத்தை நான் என்னவென்று சொல்வதுன்னு சொல்லிட்டு அழகா பாடியிருப்பார். இந்த பாடல் வரியில எனக்கு ஒரு கோவில் ஞாபகம் வருது. சிவபெருமானும் கூட ஒரு மன்னருக்கு ஒரு காட்சி கொடுத்திருப்பார். அந்த சிவபெருமானுக்கு பேரே அளவுக்கு அளவானவர். அந்த சிவபெருமான் நாம வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம எந்த ஹைட்ல இருந்து பார்க்குறோமோ அதே ஹைட்டுக்கு தான் அந்த லிங்கமும் இருக்கும். இந்த பாடல் அதை சொல்லணும்னு தோணுச்சு. பாருங்க, 3வது பாடல் விதியை வெல்ல. நம்ம எதுவா இருந்தாலும் விதி தானே, விதி பயன் தானே. அப்ப விதியை வென்றுட்டோம்னா நம்ம பிரச்சனைல இருந்து வெளியில வந்துடலாம்ல. இந்த பதிகத்தை பாடினா அதுக்குண்டான வழியும் மார்க்கும் அம்பாள் நமக்கு நிச்சயம் காட்டுவார். தங்குவர் கற்பக தாருவின் நிழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேறு புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. இப்ப எப்படி சொல்றாருன்னா, இதுக்கு முந்தின பாடல்ல சொல்லியிருப்பார், யாரெல்லாம் அம்பாளை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு மேலுலகத்துல கிடைப்பதற்கு அரிய கற்பக தருவின் நிழலில் ஒரு சிம்மாசனம் கொடுப்பாளாம் அம்பாள். ஆனா அப்படி போய் நம்ம அந்த சிம்மாசனத்துல போய் உக்காந்துட்டோம்னா நமக்கு என்ன திரும்பி கிடைக்கும்? மனித பிறவி கிடைக்கும். ஏன்னா ஒரு இடத்துல யாரும் தங்க முடியாது. பூலோகத்துக்கு வந்தா மேலோகத்துக்கு போகணும், மேலோகத்துக்கு போனா திருப்பி பூலோகத்துக்கு வரணும். இதுதான் விதி. ஆனா இவர் இப்ப என்ன கேட்கிறார்? எனக்கு அந்த நிழலெல்லாம் தங்க வேணாம். அவர் என்ன விண்ணப்பம் செய்யறார்? தாயர் இன்றி மங்குவர். நீ எனக்கு அந்த கற்பகத்தரெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா அங்க போனா நான் திருப்பி மனித பிரிவு எடுக்கிறேன். உங்ககிட்ட வேண்டதே அது வேண்டான்றது தான். ஸோ அப்போ எனக்கு அந்த அப்பேற்பட்ட பதவி சிம்மாசனம் வேண்டாம். நினைத்ததை கொடுக்கும் கற்பகத்தரு நிழல் வேண்டாம். தாயர் கருவறையில் இல்லாத, கருவறையில் போய் நான் பிறக்கக்கூடாத மண்ணில் வழுவா பிறவி, எனக்கு திரும்ப மண்ணில் போய் என்ன பண்ணக்கூடாது, அந்த பிறவி எனக்கு வேண்டாம். இது எப்படி சொல்றா பாருங்க. மால் வரையும், மால்னா உயர்ந்த, மறைனா மலை, உயர்ந்த மலைகளுக்கு அப்புறம் பொங்குவர் ஆழியும், உயர்ந்த மலைகளும் கடல்ல பொங்கிக் கொண்டிருக்கிற நீரும், இது எல்லாத்துக்கும் யாரு தலைவி? ஈரேழு புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர். இது எல்லாத்தையும் அடக்கி ஆளும் ஈரேழு உலகத்துக்கும் தலைவி யாரு? அம்பாள். பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. அம்பாளை யாரு வழிபாடு பண்ணி தினந்தோறும் நித்திய பூசைகள் செய்து அம்பாளை வழிபாடு பண்றாங்களோ, அவரோட திருமேனி குறித்து வழிபாடு பண்றாங்களோ, அவருடைய பாதத்தை யாரு வணங்கி அம்பாளை போற்றி புகழ்ந்து பாடுகிறார்களோ, அவரோட அடியாரை யாரு போற்றி அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களை வணங்குகின்றார்களோ, அம்பாளை வணங்குகின்றார்களோ, அவர்களுக்கு என்ன கிடைக்குமா?
இந்த விதியை வெல்லக்கூடிய சக்தி கிடைக்கும். அது சூட்சமா என்ன சொல்றாரு, விதியை வெல்லக்கூடிய சக்தினா என்ன, திரும்பி நான் மனித பிரிவு எடுக்காம இருக்கணும். மனித பிரிவு எடுக்கணுங்கிறது விதி. அதை வெல்லணும்னா எனக்கு மனித பிறவி வேண்டாங்கிறது தான் அந்த பாடலோட உட்கருத்து. அபிராமி அந்தாதி பாராயணம் தொடர்ந்து யார் ஒருவர் பண்றாங்களோ வாழ்க்கையில, ஏன்னா எப்படி திருப்புகழ்ல பிறந்த குழந்தையில வர பிரச்சனைகள்லேருந்து இல்லை குழந்தையே இல்லைங்கிறது பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கோ, அதே மாதிரிதான் அபிராமி அந்தாதியும் அதே மாதிரி ஒரு அனைத்து பிரச்சனைக்கும் இருந்தால் சிறந்த நூல். இது வீட்டில் இருந்தாலே பிரச்சனை வராது. அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா இது போன்ற தகவல்கள் இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். போன வருஷம் ஆரம்பித்த விரிவு விளக்கம் எல்லாம் அதுக்கப்புறம் இப்போ அது பலன் தரும் பதிகமாக மாறி தொகுப்பு பாடல்களை பிரித்து நான் இந்தந்த பாடலுக்கு இந்த பலன் கொடுக்குறேன். யாருக்கு என்ன